புது சிருஷ்டியின் நியாயத்தீர்ப்பு அத்தியாயம் 9 பகுதி 2. நாம் மற்றவர்களிடம் அவ்வாறு நடந்து கொண்டால் கர்த்தர் அநீதியாகவும் தாராளமின்றியும் நம்மை நடத்துவதற்கு இது ஒரு தன்னிச்சையான நியாயத்தீர்ப்பு அல்ல, மாறாக இதில் ஒரு சரியான கொள்கை அடங்கியுள்ளது. நாம் சுவாபத்தினாலே கோபாக்கினியின் பிள்ளைகளாகவும் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினியின் பாத்திரங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் தமது இரக்கத்தினால் நம்மை ஆசிர்வதிக்கவும் நமது பாவங்கள் மற்றும் பலவீனங்களிலிருந்து நம்மை விடுவிக்கவும் நமது மீட்பர் மூலமாக நம்மை பூரணப்படுத்தவும் முன் வந்திருந்தாலும் அவருடைய அன்பின் பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு இருதயபூர்வமாக இணங்குவோம் என்ற நிபந்தனையின் பெயரிலே அவர் இதை செய்வார். மறுரூபமாகாதவர்களை ஏற்றுக்கொண்டு கோபாக்கினியின் பிள்ளைகளை தமது குடும்பத்தில் வைத்துக்கொள்ள அவர் நோக்கம் கொண்டிருக்கவில்லை. பிதாவினுடைய வீட்டின் அநேக வாசஸ்தலங்களில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் இருப்பதற்கு அனைவரும் கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருப்பதை நிறுத்திவிட்டு அன்பின் பிள்ளைகளாக மாற வேண்டும். அதாவது நமது கர்த்தருடைய ஆவியாகிய அன்பின் ஆவியினால் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைய வேண்டும். ஆகையால் எவரொருவர் அன்பின் ஆவியை வளர்த்து கொள்ள மறுத்து அதற்கு மாறாக தனது சக சீஷர்களை அன்பற்ற முறையில் நியாயம் தீர்ப்பதில் பிடிவாதமாய் இருக்கிறாரோ அவர் அறிவிலும் கிருபையிலும் வளரவில்லை என்பதையும் கர்த்தருக்குரிய இருதய சாயலில் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடையவில்லை என்பதையும் அவர் கர்த்தருடைய மெய்யான பின்னடியார் அல்ல என்பதையும் இது நிரூபிக்கின்றது. எனவே அவர் தனது கர்த்தரை பின்பற்றுவதில் எவ்வளவு தூரம் சரியாக செயல்படுகிறாரோ அதற்கு மேலாக அவர் மீது இரக்கம் காட்டப்பட வேண்டியதில்லை. அவர் தமது கர்த்தருக்கு, அதாவது அன்பில் எவ்வளவு தூரம் ஒத்திருக்கிறார் என்பது அவர் மற்றவர்களிடம் காட்டும் இரக்கம் மற்றும் சிந்தனை, சொல், செயல் ஆகியவற்றில் உள்ள தாராள தன்மையின் மூலமே வெளிப்படும். கர்த்தருடைய ஜனங்களிடையே மிகவும் பொதுவானதாக இருக்கின்ற இந்த நியாயந்தீர்க்கின்ற ஆவியானது அந்தோ அவர்களின் அன்பின் ஆவினுடைய குறைபாட்டையும் கிறிஸ்துவின் ஆவினுடைய குறைபாட்டையும் அளவிடுகிறது என்பதையும், அந்த ஆவி ஒருவரிடமும் முற்றிலும் இல்லாமல் போனால் நாம் அவருடையவர்கள் அல்ல என்று அது நிரூபிக்கும் என்பதையும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகிய புது சிருஷ்டிகள் யாவரும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். ரோமர் 8:9. இந்த உண்மையை எவ்வளவு விரைவாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவ்வளவு விரைவாக மகிமையின் மேல் மகிமை அடைகிற அந்த மாபெரும் மறுரூபமாக்கப்படுதலும் முன்னேற்றம் அடையும். புது சிருஷ்டியின் அங்கத்தினர்களாக நாம் இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது மிகவும் அவசியமானதாகும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். ஆனால் தாங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறார்கள் என்பதையும், அந்த கடுமையான நியாயத்தீர்ப்பானது கர்த்தரால் அவர்கள் மீதே பிரயோகிக்கப்பட்டால் அது அவர்களை ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதிலிருந்து நிச்சயமாக தடுத்துவிடும் என்பதையும் கர்த்தருடைய ஜனங்களில் மிக சிலரை உணர்கின்றனர். மற்றவர்களை நாம் எவ்வளவு தயவாய் நியாயந்திருக்கின்றோமோ அவ்வாறே நாமும் நியாயந்திருக்கப்படுவோம் என்ற நமது கர்த்தருடைய தாராளமான வாக்குத்தத்தத்தின் கீழ் ஒருவேளை அந்த மனப்பாங்கு அதிக நற்குணத்திற்கும் அதிக இரக்கத்திற்கும் வழிநடத்தி விடுமோ என்றும், தீங்கு நினையாது என்பது ஒரு தீவிர நிலைக்கு கொண்டு செல்லப்படுமோ என்றும் நாம் அஞ்சி இருக்கலாம். ஆனால் இல்லை. விழுந்து போன நமது மனுஷீக சுவாபத்தின் அனைத்து வல்லமைகளும் நேர் எதிரான திசையிலே உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. மற்றவர்களை நாம் எவ்வளவு தயவாய் நியாயந்திருக்கின்றோமோ அவ்வாறே நம்மையும் நியாயம் தீர்ப்பார் என்ற இந்த தாராளமான முன்மொழிவை நமது கர்த்தர் வழங்கி 18 நூற்றாண்டுகளுக்கு மேலாகியும் அந்த வாக்குத்தத்தத்தின் கீழ் அதிக இரக்கத்தை உரிமை கோரக்கூடியவர்கள் எத்தனை சிலராய் இருக்கின்றனர். மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் நமது மனப்பான்கை பரிசோதிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஜப சிந்தனையோடு அவ்வாறு செய்வோமாக. விழுந்து போன அல்லது மாமிச சிந்தனையானது சுயநலமானதாகும். அது எந்த அளவிற்கு சுயத்திற்காக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அதாவது தன்னைத்தானே அங்கீகரிக்கவும் அல்லது நியாயப்படுத்தவும் மற்றவர்களை அங்கீகரியாமலும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவும் முற்படுகின்றது.
நாம் கண் சிமிட்டுவதைப் போலவோ அல்லது சுவாசிப்பதைப் போலவோ இது சுய நினைவின்றியே செய்யப்படும் இயல்பான ஒரு பழக்கமாக இருக்கிறது. கல்வி அறிவு மேம்பட மேம்பட இந்த பழக்கமானது இன்னும் தீவிரமடைகிறது. அந்த சிந்தனையானது உயர்ந்த லட்சியங்களையும் தரநிலைகளையும் அடையாளம் கண்டுகொள்ளும் போது உடனடியாக எல்லாரையும் அவற்றை கொண்டே அளவிடுகிறது. அதன் விளைவாக எல்லாரிடமும் ஏதோ ஒரு குறையை காண்கின்றது. மற்றவர்களுடைய தவறுகளையும் பலவீனங்களையும் வரிசைப்படுத்துவதில் இது இன்பம் காண்கின்றது. அதே வேளையில் அதே காரியத்திலோ அல்லது மற்ற காரியங்களிலோ தனக்குள்ள குறைகளை அலட்சியப்படுத்துகிறது. அதாவது சில சமயங்களில் தன்னுடைய குறைகளை மறைப்பதற்காகவோ அல்லது குறிப்பிட்ட விஷயத்தில் தான் உயர்ந்த குணலட்சணத்தை கொண்டவர் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாகவோ மாய்மலமாக மற்றவர்களுடைய பலவீனங்களை கண்டிக்கவும் செய்கிறது. இதுவே பழைய விழுந்து போன சுவாபத்தின் இழிவான அருவருக்கப்படத்தக்கதுமான மனப்பான்மையாகும். கர்த்தருடைய ஆவியினால், அதாவது அன்பின் பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட புதிய சிந்தனையானது ஆரம்பத்திலிருந்தே இந்த சுயநலமான பழைய சிந்தையுடன் கர்த்தருடைய வார்த்தையின் வழிகாட்டுதலின் கீழும் அன்பின் பிரமாணம் மற்றும் பொன்னான பிரமாணத்தின் கீழும் போராடுகிறது. நாம் கிருபையிலும் அறிவிலும் வளர வளர இந்த போராட்டமானது இன்னும் தீவிரமடைகிறது. ஆரம்பத்தின் புது சிருஷ்டிகள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் மாத்திரமே இருந்து அந்த புதிய பிரமாணத்தை மேலோட்டமாகவே உணர்கிறார்கள். ஆனால் வளர்ச்சி அடைந்து அன்பின் பிரமாணத்தை உணர்ந்து அதற்கு இணங்க நடந்தாலொழிய அந்த மாபெரும் பரிசு வெல்லப்பட மாட்டாது. அன்பின் பிரமாணம் கூறுவதாவது, சகோதரர்களுடைய அல்லது மற்றவர்களுடைய பலவீனங்களும் குறைபாடுகளும் உலகிற்கு முன்பாக வெளிப்படுத்தப்படுவது வெட்கக்கேடானது. அவர்களுடைய குற்றங்களை முற்றிலும் மறைப்பதற்கு அன்பின் சால்வையினால் மூடுவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகியிருந்தால் அவர்களுக்காக பரிந்து பேசி ஒரு வார்த்தையாவது சொல்வதற்கு இரக்கமும் பரிதாபமும் உடனடியாக முன்வராதது வெட்கக்கேடானது. ஒரு பாவிக்கு தீர்ப்பளிக்கும்படி கேட்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னதரும் அன்பானவருமான நமது எஜமானர் இவ்வாறு கூறினார்: உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். தனக்குரிய பலவீனங்கள் இல்லாத ஒருவன் கர்த்தரால் கட்டளையிடப்படாமலேயே நீதி நிறைவேற்றும் தண்டனையாளராக தன்னை எண்ணிக்கொண்டு தீமை செய்கிறவர்களை பழி வாங்குவதற்கும் அவர்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்கும் தனக்கு உரிமை இருப்பதாக ஓரளவிற்கு நியாயப்படுத்த கூடியவனாக இருக்கலாம். ஆனால் பாவம் அறியாத நமது எஜமானருடைய இருதயத்தில் மிகுந்த அன்பு இருந்ததினால் அவர் தண்டிப்பதற்கும் பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்கும் நிந்திப்பதற்கும் மாறாக பொறுத்து கொள்ளவும் மன்னிக்கவுமே முற்பட்டார் என்பதை நாம் காண்கின்றோம். அவருடைய ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட அனைவரிடத்திலும் இது சந்தேகமின்றி காணப்படும். அவர்கள் அவருடைய சாயலில் எந்த அளவிற்கு வளர்ந்து வருகிறார்களோ அந்த அளவிற்கு மகா நியாயாதிபதியால் கட்டளையிடப்படும் வரை பழி வாங்கும்படிக்கு ஜெபம் செய்வதிலும் நாவினாலோ அல்லது வேறு வகையிலோ தண்டனைகளை நிறைவேற்றுவதில் அவர்கள் கடைசி நபர்களாக இருப்பார்கள். மாறாக அவர் இப்பொழுது நமக்கு காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு செல்லாதிருங்கள் என்று அறிவுறுத்துவதோடு பழிவாங்குதல் எனக்குரியது என்று கூறுகின்றார். அப்போஸ்தலர் அன்பின் ஆவியை குறித்து தீமை செய்கிறவனிடத்திலும் கூட அன்பு, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று மிக சரியாக விவரித்திருக்கிறார். மற்றவர்களுடைய வெற்றியை கண்டு அன்பு பொறாமை உள்ளதா இராது. அவர்களுடைய கனத்தை குறைக்கவோ அல்லது அதிலிருந்து அவர்களை பின்னோக்கி இழுக்கவோ அது முற்படாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. மேலும் தன்னை பிரகாசமாக காண்பிப்பதற்காக ஒருபொழுதும் மற்றவர்களின் மகிமையை குறைக்க அது முற்படாது. அது அயோக்கியமானதை செய்யாது, அதாவது மிதமின்றி நடந்து கொள்ளாது. அதற்கு தீவிரமான மற்றும் சுயநலமான விருப்பங்கள் கிடையாது. மேலும் அது கடினமான செயல்முறைகளை தவிர்க்கிறது. அன்பு தற்பொழிவை நாடாது, அதாவது மற்றவர்களின் கனத்தையோ ஐஸ்வர்யத்தையோ அல்லது புகழையோ அது இச்சியாது. மாறாக அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவதை கண்டு அது மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் அந்த ஆசிர்வாதங்களை குறைப்பதை காட்டிலும் அவற்றை அதிகரிக்கவே விரும்புகின்றது. அன்பு எளிதில் சினமடையாது. நியாயமான பதிலடி கொடுப்பதற்கும் கூட அது சினம் கொள்ளாது.
வீழ்ச்சியின் மூலமாக முழு மனுக்குலமும் அனுபவித்து வரும் தற்பொழுதைய துயரத்தை நினைவு கூர்ந்து அது கோபம் அடைவதை காட்டிலும் அனுதாபத்தையே காண்பிக்கிறது. அன்பு தீங்கு நினையாது, அதாவது அது தீமையை கற்பனை செய்யவோ அல்லது உருவாக்கவோ செய்யாது என்பது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சந்தேகமான காரியத்தையும் மற்றவர்களுக்கு சாதகமாகவே, அதாவது நன்மையாகவே கருதும் இயல்பை உடையது. எனவே தீமையை கற்பனை செய்வது அதற்கு அநியாயமானவைகளாக இருக்கின்றன. 1 தீமோத்தேயு 6:4 ஒப்பிட்டு பார்க்கவும். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில், அதாவது நீதியில் சந்தோஷப்படும். ஆகவே அது உன்னதமான வார்த்தைகளையும் செயல்களையும் வெளிப்படுத்தவும் அறிவிக்கவும் மகிழ்ச்சி அடையும். ஆனால் கீழ்த்தரமான வார்த்தைகளையோ அல்லது செயல்களையோ வெளிப்படுத்துவதில் அது இன்பம் காணாமல் அவற்றை தவிர்க்கும். அன்பு ஒரு அனுதாபத்தின் சால்வையை கொண்டு சகலத்தையும் தாங்கும். ஏனெனில் எந்த ஒரு காரியமும் அல்லது எந்த ஒரு மனிதனும் முழுமையான பரிசோதனைக்கு உட்பட்டு நிற்கும் அளவிற்கு பூர்ணமானவர்கள் அல்ல. அன்பானது முன்கூட்டியே உணர்ந்து தனது இரக்கம் என்னும் சால்வியை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்திருக்கிறது. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அதாவது நல்ல நோக்கம் குறித்த கூற்றுகளுக்கு எதிராக வாக்குவாதம் செய்யாமல் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அன்பு சகலத்தையும் நம்பும். ஒருவரது முழுமையான சீரழிவை குறித்த எண்ணத்தை இயன்றவரை அது எதிர்க்கிறது. அன்பு சகலத்தையும் சகிக்கும். உண்மையாகவே மனம் திரும்புகிற ஒருவரை நிராகரிப்பதற்கான ஒரு எல்லையை வகுப்பது அதற்கு சாத்தியமற்றது. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. மற்ற கிருபைகளும் வரங்களும் தங்களது நோக்கங்களை நிறைவேற்றி மறைந்து போகலாம். ஆனால் அன்பு மிகவும் அடிப்படையான ஒன்றாய் இருப்பதினால் அதனை அடைந்துவிட்டால் அது நித்திய காலத்திற்கு நமதாகவே இருக்கும். அதாவது நித்திய காலம் முழுவதும் அது நம்மிடமே இருக்கும். அன்பே பிரதானமானது. 1 கொரிந்தியர் 13:4 முதல் 13 வரை. பிறரை குறித்த பாராட்டுக்குரியதல்லாத, அதாவது அவமரியாதையான உண்மையை சொல்வதே அன்பின் பிரமாணத்தையும் பொன்னான பிரமாணத்தையும் மீறுவதாக இருக்கும் என்றால், உலகத்தாரிடமும் பெயர் கிறிஸ்தவர்களிடமும் மட்டுமல்லாமல் உண்மை கிறிஸ்தவர்களிடமும் கூட பொதுவாக காணப்படும் இன்னும் அதிக இழிவான, இன்னும் அதிக அன்பற்ற, இன்னும் அதிக குற்றமுள்ள ஒரு பழக்கத்தை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அதாவது மற்றவர்களை குறித்து உண்மை என்று உறுதியாக தெரியாத அவமரியாதைக்குரிய காரியங்களை சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை குறித்து என்ன சொல்லுவோம்? ஓ வெக்கம், வெக்கம்! கர்த்தருடைய ஜனங்களில் எவரேனும் ஒருவனையும் தூஷிக்க வேண்டாம் என்ற கர்த்தருடைய கட்டளையை இவ்வாறு அலட்சியப்படுத்துவது எவ்வளவு வெட்கக்கேடானது! அன்பின் பிரமாணத்தில் வெறும் குழந்தைகளாகவும் புதியவர்களாகவும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் மட்டுமே அவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கினால் வருகின்ற சந்தேகத்திற்கு இடமில்லாமல், அத்தாட்சிகள் இல்லாமல் ஒரு சகோதரனை குறித்தோ அல்லது பிறனை குறித்தோ தீமையானதை நம்புவதே, அதுவும் தயக்கத்துடன் நம்புவதே தவறாக இருக்கையில், சந்தேகத்தின் அடிப்படையிலோ அல்லது கேள்விப்பட்ட செய்தியின் அடிப்படையிலோ அவரை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி அவதூறு செய்வது எத்தனை பெரிய தவறு! நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும், கர்த்தரால் தண்டிக்கப்படும், சீர்திருத்தப்படும். 1 கொரிந்தியர் 11:31. மற்றவர்களை பற்றியும் அவர்களுடைய காரியங்களை பற்றியும் புறங்கூறுகின்ற இந்த மனப்பான்மைக்கு பொன்னான பிரமாணமானது நிச்சயமாகவே முற்றுப்புள்ளி வைக்கும். அவதூறு பேசுகின்ற எவன்தான் தனக்கு அவதூறு செய்யப்படுவதை விரும்புவான்? புறங்கூறுகின்ற எவன்தான் தன்னுடைய காரியங்களும் கஷ்டங்களும் மற்றும் பலவீனங்களும் பகிரங்கமாகவோ அல்லது ரகசியமாகவோ விவாதிக்கப்படுவதை விரும்புவான்? உலகத்திற்கு புறங்கூறுவதையும் அவதூறையும் தவிர பேசுவதற்கு பெரிதாக வேறொன்றுமில்லை. ஆனால் புது சிருஷ்டியானவர்களோ தேவனுடைய அன்பு திட்டமானதும் அவர்களுக்கு உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக என்று தூதர்கள் பாடின மகத்துவமான செய்தியை அளிக்கும் வரையிலும் மௌனமாய் இருப்பதே உத்தமம். அப்பொழுது அவர்களுடைய வாய்களின் வார்த்தைகளும் இருதயங்களின் தியானங்களும் கர்த்தருக்கு பிரியமானதாயும் மேலும் அவர்கள் தொடர்பு கொள்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாயும் இருக்கும். அப்போஸ்தலர்கள் நாவை குறித்து விவரிக்கையில் நம்முடைய சரீரங்களில் உள்ள இந்த சிறிய அவயமானது மிகுந்த செல்வாக்கு உடையது என்று காண்பிக்கின்றார். அது ஒருபொழுதும்
அழியாத கனிவான வார்த்தைகளையும் தூவக்கூடும். அவை உயிரோடு இருக்கிறவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் மூலமாக இனி பிறக்கப் போகிறவர்களுக்கும் ஆசிர்வாதமாக தொடர்ந்து செல்லும். அல்லது அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாய் இருந்து சிலருடைய வாழ்க்கையை கசப்பாகவும் வேறு சிலருடைய வாழ்க்கையை பாழாக்கி நசுக்கவும் கூடிய எண்ணங்களாகிய விஷத்தன்மையான விதைகளை தூவக்கூடும். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அதாவது கனப்படுத்துகிறோம். மனுஷரை அதனாலே சபிக்கிறோம், அதாவது காயப்படுத்துகிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். யாக்கோபு 3 அதிகாரம் 8 முதல் 11 வரை. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எனவே நாம் மற்றவர்களை பற்றி புறங்கூறுகின்ற போதும் அந்நிய காரியங்களில் தலையிடும் பொழுதும் நம்முடைய இருதயத்தின் பெரும்பகுதியானது அல்லது அதற்கு மேலாக தேவனுடைய அன்பையும் கிருபையும் பொருத்தமாட்டில் காலியாக இருக்கின்றது என்பதையே அது நிரூபிக்கிறது. இந்த புரிதலானது கிருபாசன் அண்டைக்கும் மற்றும் ஆவியின் நிறைவுக்கான வார்த்தையானவரின் அண்டைக்கும் நம்மை உடனடியாக வழிநடத்த வேண்டும். அத்தகைய ஆவியின் நிறைவை அதற்காக பசிதாகம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். புறங்கூறுவதை காட்டிலும் அல்லது அந்நிய காரியங்களில் தலையிடுவதை காட்டிலும் மோசமாக மற்றவர்களை பற்றி தீமையான காரியங்களை கேட்பதிலோ அல்லது பேசுவதிலோ நாம் பிரியப்பட்டால் இருதயத்தின் நிலைமையானது இன்னும் மோசமானதாக இருக்கிறது. அது கசப்பு, பொறாமை, துர்க்குணம், பகை, சண்டை ஆகியவற்றினால் நிறைந்து வழிகிறது. மேலும் இந்த பண்புகள் மாமிசத்தின் மற்றும் பிசாசினுடைய கிரிகைகள் என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். கலாத்தியர் 5 அதிகாரம் 19 முதல் 21 வரை. இப்பாடத்தை குறித்து புது சிருஷ்டியை நாம் திடுக்கிட செய்து முழுமையாக விழிப்படைய செய்ய முடியுமானால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஏனெனில் இக்கிரிகைகளை செய்தால் நிச்சயமாக நீங்கள் இடறி விழுவீர்கள். மேலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரவேசம் உங்களுக்கு அளிக்கப்படாது. ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் ஆகுதல் என்பது நம்மை அதற்கு நேர்மாறான திசையில் வழி நடத்துகிறது. அப்போஸ்தலர் பேதுரு கூறுகிறபடி உங்கள் விசுவாசத்தோட பொறுமையையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். 2 பேதுரு 1 அதிகாரம் 5 முதல் 11 வரை. அப்போஸ்தலர் யாக்கோபு இப்பாடத்தை குறித்து மிகவும் தெளிவாக கூறுகிறார். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்மாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. யாக்கோபு 3 அதிகாரம் 14 மற்றும் 15. அத்தகைய அவதூறான மற்றும் கசப்பான ஆவியை கொண்டிருப்பவன் எவனோ அவன் கிறிஸ்துவின் ஆவிக்கு, பரிசுத்த ஆவிக்கு, அன்பின் ஆவிக்கு நேர்மாறான ஒன்றையே கொண்டிருக்கிறான். அவன் தன்னிடமோ அல்லது மற்றவர்களிடமோ பொய் சொல்லாதிருக்க கடவன். அவன் தனது அவமானத்தில் பெருமை பாராட்டாதிருக்க கடவன். இவ்வாறு அவன் இருளை வெளிச்சமாகவும் சாத்தனுடைய ஆவியை அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஆவியாகவும் பாவிக்காதிருக்க கடவன். மேலும் எல்லா காலங்களிலும் கர்த்தருடைய ஜனங்களை துன்புறுத்தி வந்துள்ள குழப்பம் மற்றும் அமைதியின்மையின் ரகசியமானது அசுத்தமான மற்றும் ஒரு பகுதியளவு மாத்திரமே பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்தின் நிலையில் இருக்கிறது என்று அப்போஸ்தலர் விளக்கி கூறுகையில், வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும், அதாவது அமைதியின்மையும், நிம்மதியற்ற நிலை, சகலவிதமான துர்ச்செயல்களும் உண்டு என்கின்றார். யாக்கோபு 3 அதிகாரம் 16. பழைய விழுந்து போன சுவாபத்தின் இந்த கலைகளானது வளர அனுமதிக்கப்பட்டால் அவை தீயவையாக இருப்பது மட்டுமல்லாமல் படிப்படியாக ஆவியின் அனைத்து இனிமையான மற்றும் அழகான மலர்களையும் கிருபைகளையும் அழித்துவிடும். நம்மை நாமே முறையாக நிதானித்து அறிதல். ஒரு புருசிஷ்டியாக நம்முடைய முறையான வளர்ச்சியை குறித்தும் நம்மை நாமே முறையாக நிதானிப்பது அல்லது விமர்சிப்பதை குறித்தும் அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகையில், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால்
பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்கின்றார். 2 கொரிந்தியர் 7:1. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிய கடவன். அதாவது அவன் தன்னுடைய விழுந்து போன மனுஷீக சுவாபத்தின் பலவீனங்களையும் அசுசிகளையும் கவனித்து தன்னை சுத்திகரிக்க நாட வேண்டும். பழைய மனுஷனுடைய கிரிகைகளை களைத்து போட்டு புதிதாக்கப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்முடைய முன்மாதிரியும் இரட்சகரும் கர்த்தருமாய் இருக்கிற தேவனுடைய அன்புள்ள குமாரனின் சாயலாக இன்னும் அதிகமாய் மாறக்கடவோம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் நம்மால் இயன்றவரை நம்முடைய மாமிசத்தை மாத்திரமல்ல நம்முடைய ஆவிகளையும் அல்லது சிந்தனைகளையும் சுத்திகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அதாவது புதிய சிந்தையாகிய பரிசுத்த தீர்மானத்திற்கு அல்லது சித்தத்திற்கு முழுமையான ஆளுகை கொடுக்கப்பட வேண்டும். மேலும் கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்படும் அவருக்குள் விளக்கப்பட்டதுமான தேவனுடைய சித்தத்திற்கு எல்லா எண்ணமும் சிறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எண்ணங்கள் உற்பத்தி ஆகிற இடமாகிய இருதயம், சிந்தை, ஆவி ஆகியவற்றை புறக்கணித்துவிட்டு மாமிசத்தை சுத்திகரிக்கவும் நாவை அடக்கும் நாம் முயற்சி செய்வது வீணாயிருக்கும். இந்த எண்ணங்களே வார்த்தைகளாலும் கிரிகையாலும் மாமிசத்தாலும் உண்டான அசுசியாக வெளிப்படுகின்றன. ராஜ்யத்தில் ஒரு பங்கினை பெறுவதற்கு அவசியமான இந்த சுத்திகரிப்பானது ஜபத்தினாலும் விடாமுயற்சினாலும் மட்டுமே நிறைவேற்றப்பட முடியும். அதாவது பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். மாம்சத்தை முழுமையாக சுத்திகரிக்க முடியும் என்றும் நாம் எதிர்பார்க்க முடியாது. சித்தத்தையும் இருதயத்தையும் ஆவியையும் முழுமையாக சுத்திகரிப்பதே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதாவது மாம்சத்தையும் நாவையையும் நம்மால் இயன்ற மட்டும் முழுமையாக சுத்திகரிப்பதை இது குறிக்கிறது. எங்கே ஒருவரது இருதயம் சுத்தமாகவும் தனக்கும் தனது ஆவிக்கும் அன்பின் பிரமாணத்திற்கும் உண்மையாகவும் இருப்பதை காண்கின்றாரோ அங்கே அவர் அதற்கு ஏற்ற புதிய சரீரத்தை ஏற்ற காலத்தில் தருவார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராய் நடத்துவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:5 என்ற அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் இங்கே எவ்வளவு பொருத்தமானவை! அந்த அன்பானது சாந்தமும் மனத்தாழ்மையையும் பொறுமையையும் நீடிய சாந்தமும் உடையது. அது தனக்குரியதை விட அதிகமானதை நாடாமலும் இருமாப்பு அடையாமலும் பொறாமைப்படாமலும் தீமையை யோசிக்காமலும் பேசாமலும் இருந்து பொன்னான பிரமாணத்தின்படி விசுவாசத்தோடும் தயவோடும் கனிவோடும் இருக்கிறது. இந்த அன்புக்குள் நம்முடைய இருதயங்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் ஒரு புது சிருஷ்டியாக நாம் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி ஒரு புதிய வழியில் நடக்கிறோம். கர்த்தர் தமது அவயவங்களில் பலரை தமது வார்த்தைகளை அறிவிக்கும் கருவிகளாக உபயோகித்த போதிலும் அவர் ஒருவரே நம்முடைய தகுதியுள்ள வழிகாட்டியும் நடத்துகிறவருமாய் இருக்கிறார். இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. புது சிருஷ்டிகளில் மிக குறைவான எண்ணிக்கையிலான ஒரு சிலரே தங்களை தாங்களே இரக்கமின்றி நியாயம் தீர்க்க முற்படுகின்றனர். தங்களது ஒவ்வொரு குறையையும் பலவீனத்தையும் அவர்கள் முறையாக சீர்தூக்கி பார்த்து ஒவ்வொரு கரையிலும் இருந்து விடுபட விரும்புகின்றனர். ஆனால் கர்த்தர் நம்மை மாமிசத்தின்படி அறியாமலும் நியாயம் தீர்க்காமலும் ஆவியின்படியே, அதாவது நோக்கம், சித்தம், விருப்பம் மற்றும் பிரயாசம் ஆகியவற்றின்படியே நம்மை அறிகிறார் என்பதையும் நியாயம் தீர்க்கிறார் என்பதையும் அவர்கள் தவறுதலாக மறந்து விடுகின்றனர். நான் மற்ற மனுஷரை போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பரிசேயன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் அதிக கவனத்தை செலுத்தி அதே வேளையில் கர்த்தர் அங்கீகரிப்பதற்கான ஆதாரங்கள் குறித்தும் சகல பாவங்களில் இருந்தும் சுத்திகரிப்பதில் விலையேற பெற்ற இரத்தத்தின் புண்ணியத்தை குறித்தும் கர்த்தர் அருளிய ஆவிக்குரிய வார்த்தைகளுக்கு மிக குறைந்த கவனத்தை செலுத்துகின்றனர். இந்த விஷயம் குறித்த தங்களது சிந்தனைகளில் தாங்கள் பூர்ணமானவர்களாகவோ அல்லது பூர்ணமான கிரிகையை செய்யக்கூடியவர்களாகவோ இருந்தால் தங்களுக்கு ஒரு இரட்சகரோ அல்லது பரிந்து பேசுகிறோரோ தேவைப்படாது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். கிருபையினாலே
நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதையும் அது மாமிசத்தின் கிரியினால் அல்ல என்பதையும் அவர்கள் மறந்து விடுகின்றனர். இத்தகையோர் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறது இல்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் அதாவது நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 4:3 முதல் 5 வரை. நமது நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டுமே தவிர நமது பலவீனமான விழுந்து போன மாமிசத்தின் மேல் அல்ல. அன்பின் ஆவியினுடைய பூரணமான தகுதிகளின்படி முழுமையாக நடக்க அவர்களால் முடியாவிட்டாலும் அதன்படி நடக்க நாடுகின்ற மற்றும் அவரை விசுவாசிக்கின்ற யாவரிடத்திலும் காணப்படும் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் குறித்த நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நாம் மாமிசத்தில் பூரணமடைவோம் என்று எதிர்நோக்காமல் ஆவியிலும் நோக்கத்திலும் பூரணமடையவே எதிர்நோக்குகின்றோம். மேலும் நமது விசுவாசமும் வைராக்கியமும் அதாவது நமது மீட்பரின் புண்ணியத்தின் மூலமாக நமது உண்மையான குறைபாடுகளை ஈடுகட்டுவதாக எண்ணப்படும் என்று நம்புகின்றோம். அந்த குறைபாடுகளை நாம் வெறுத்து தினந்தோறும் அவற்றிற்கு எதிராக போராடுகிறோம். இந்த விஷயத்தை நாம் சிந்திக்கும் போது மற்றவர்களைப் போல இயல்பாகவே கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை தேவன் நேசிக்கிறாரா? அவர் நமக்கு ஆதரவாக இருந்து நமக்கு உதவி செய்யவும் நமது ஒவ்வொரு நல்விருப்பமும் முயற்சியும் பகுதியளவு அல்லது முழுமையான தோல்வியில் முடிந்தாலும் கூட அங்கீகாரம் அளிக்கவும் சித்தமாய் இருக்கிறாரா என்று கேட்கிறோம். ஆம் என்று கர்த்தர் பதிலளிக்கிறார். பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். அப்போஸ்தலர் பின்வருமாறு கூறுகிறார்: நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்து நமது மீட்பிற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அதாவது சுவிசேஷத்தில் அவர் நமக்கு முன்னால் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக நாம் ஓடும் ஓட்டத்தில் நமக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாவிகளாய் இருந்த போதே அவர் நம்மை நேசித்தார் என்றால் இப்பொழுது அவர் நம்மை இன்னும் அதிக உருக்கமாய் நேசிக்கிறார் என்பது நிச்சயம். இப்பொழுது அவர் நம்மை தமது குடும்பத்தில் தத்தெடுத்திருக்கிறார். இப்பொழுது அவர் நமது இருதயங்களில் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வமுள்ள தமது விருப்பத்தை காண்கின்றார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். எபிரேயர் 4:16. இருப்பினும் இந்த கேள்வியின் மறுபக்கத்தை குறித்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அவசியமாய் இருக்கிறது. தாழ்மையும் நம்பிக்கை இல்லாமையும் பயமும் தேவனுடைய கிருபையின் மேல் கொண்டிருந்த அவநம்பிக்கையும் மாறி அதற்கு நேர்மாறான வெட்கமற்ற சுயநம்பிக்கை, தன் தவறுகளை குறித்து முழுமையான குருட்டாட்டத்தன்மை மற்றும் மற்ற மனுஷரை பார்க்கிலும் தான் மேன்மையானவன் என்பதற்காக பரிசெயத்தனமான அதாவது பரிசெயன் செய்தது போல ஸ்தோத்திரம் செலுத்துதல் போன்ற நிலைகள் ஏற்பட்ட தருணங்களை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்தோ இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிலை. இது நம்பிக்கையற்ற ஒரு நிலை என்று நாம் அஞ்சுகிறோம். விசுவாசம் அவசியமானது. ஆனால் அது சுயத்தின் மேல் கொண்ட விசுவாசமாக இல்லாமல் தேவன் மேல் கொண்ட விசுவாசமாக இருக்க வேண்டும். இத்தகைய வழி விலகுதலுக்கான சந்தர்ப்பமானது பொதுவாக அன்பின் பிரமாணத்தையும் பொன்னான பிரமாணத்தையும் அசட்டை செய்வதில் காணப்படலாம். கர்த்தர் மேல் வைத்திருக்கும் அன்பு, அவருடைய கிருபையுள்ள திட்டத்தின் மேல் வைத்திருக்கும் அன்பு, புது சிருஷ்டியின் சகோதரர்களின் மேல் வைத்திருக்கும் அன்பு மற்றும் மனுக்குலத்தின் மீதுள்ள அனுதாபமான அன்பு ஆகியவற்றின் மாறுபாடான நிலை என்னவெனில் சுய அன்பும் சுய முக்கியத்துவமும் சுய கனமும் மற்றும் சுய மகிமைப்படுத்துதல் ஆகும். கர்த்தரிடம் இருந்து அவருடைய ஆவியினின்றும் மற்றும் அவருடைய ராஜ்யத்திலிருந்து வெகு தூரம் நடத்தி செல்லுகின்ற இந்த பக்க வழியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக. தலைவர்கள் விசேஷமாக இந்த கண்ணியில் அகப்பட ஏதுவாய் இருந்த போதிலும் மற்றவர்களும் இதற்கு ஆளாக நேரிடும். போதகர்களுக்குரிய தகுதிகள் யாவற்றிலும் மிகவும் குறைவுள்ள சிலரும் கூட
பரிதாபமான முறையில் தங்கள் மாமிச சித்தத்தினால் இருமாப்பு உள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களுமாகி இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்தையும் பார்க்கவும். ஆமேன்.